இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் இருப்பேன். தமிழகம் உலகின் ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் அது யாருடைய வேட்டைக்காடாகவும் இருந்திட ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஸ்டாலின் இருக்கிற வரை அது நடக்கவே நடக்காது. எவரை காட்டும் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அக்ரெசிவ் லீடராக ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். மிரட்டி பணிய வைக்க நினைச்சா புனிய மாட்டோம், நிமிர்ந்து நிற்போம். விசாவையே பார்த்த இந்த ஸ்டாலினை உங்களால் மிரட்ட முடியுமா? என்னை யாரும் அடிக்க முடியாது. அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபணிய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். நான் திருப்பி அடிச்சா நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால தாங்க முடியாது. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாட சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதுல கேடுகட்ட மலிவான அரசியல். திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட விட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது, இடஒதுக்கீடு பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, சரிசமமா உட்கார்றது பிடிக்காது, எல்லோரும் கோயிலுக்குள் நுழைகிறது பிடிக்காது, அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது, ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது, தமிழ் பிடிக்காது, தமிழர்கள் பிடிக்காது, நாம தலை நிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல். இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல்.